நம் மொபைல் போனின் சிறிய டிஸ்பிளே ஸ்கிரீன் வீடியோ காட்சிகளை பெரிய அளவிலான வீடியோ காட்சிகளாக வயர்லெஸ் வைஃபை தொழில்நுட்பத்தின் மூலமாக எல்இடி டிவி ஸ்கிரீனில் பெரிய வீடியோக்களாக பார்க்கும் முறையை மிராகாஸ்ட் ஸ்கிரீனிங்கை இப்பொழுது இந்த டுட்டோரியல் வீடியோ மூலம் நாம் தெரிந்திடலாம். நமக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாதனங்கள்: ஒரு பழைய மாடல் இயங்கும் எல்இடி டிவி, நம் கைவசம் இருக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் மொபைல் ஃபோன், வயர்லெஸ் ஸ்ட்ரீமிங் HDMI டிவி டாங்கிள் அடாப்டர். இந்த டிவி டாங்கிள் ஒரு மினி கம்ப்யூட்டர் ஆகும். இதில் அம்லாஜிக் S95Y4 என்கிற சிப்செட் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த டிவி டாங்கிள் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் மற்றும் டிஸ்னி வேர்ல்டு வைடு வெப்சைட்டுகளில் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது. இந்த டிவி டாங்கிளை GPU எனும் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் சூப்பர் வேகத்துடன் சிறந்த தெளிவான படங்களை நமக்கு தரக்கூடியதாகும். இந்த டிவி டாங்கிள் மினி கம்ப்யூட்டரில் 2GB RAM ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்கு. இத்துடன் 8GB ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கு. மற்றும் டியூயல் பேண்ட் வைஃபை மற்றும் 5.0 ப்ளூடூத் வசதியும் இதிலே இருக்கிறது. இந்த டிவி டாங்கிள் ஒரே சிப்பில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU சிஸ்டம் மெமரியாகவும் செயல்படுகிறது. மொபைல் காட்சிகளை இந்த டிவி டாங்கிள் மூலம் பெரிதாக எல்இடி டிவியில் நாம் பார்க்கும் முறைக்கு வயர்லெஸ் மிராகாஸ்ட் ஸ்கிரீனிங் என சொல்லலாம். இந்த வயர்லெஸ் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் செயல்பட தேவையான 5 வோல்ட் DC எலக்ட்ரிக் பவரை எல்இடி டிவியிலிருந்தே பெற்றுத்தரும் ஒரு USB போர்ட் கனெக்டட் ஒயர் வித் வயர்லெஸ் மாடியூல் டிரான்ஸ்மிஷனை அப்சார்ப் செய்து டிவி டாங்கிளுக்கு தரும் USB கேபிள் அமைப்பின் மூலம் இந்த வயர்லெஸ் மிரரிங் மிராகாஸ்ட் ஸ்கிரீனிங் அமைப்பு செயல்படுகிறது. இப்போ நம்ம எல்இடி டிவியில் பின்பக்கம் உள்ள HDMI போர்ட்டில் நம்மிடம் இருக்கும் வயர்லெஸ் ஸ்ட்ரீமிங் HDMI டிவி டாங்கிள் அடாப்டரை பொருத்துகிறோம். HDMI டிவி டாங்கிளை பொருத்திவிட்டோம். இதுதான் டிவி டாங்கிள் டிவைஸ். இதற்கு 5 வோல்ட் DC எலக்ட்ரிக் பவர் தரும் பொருட்டு ஒரு USB போர்ட் கனெக்டட் கேபிள் வித் வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் மாடியூலை டிவியில் USB போர்ட்டில் கனெக்ட் செய்து பின் 5 வோல்ட் தரும் கேபிள் பின்னை டிவி டாங்கிளில் பொருத்துகிறோம். இப்படியாக டிவி டாங்கிளையும் வைஃபை டிரான்ஸ்மிஷன் ரிசீவிங் மாடியூலையும் USB போர்ட்டின் மூலம் டிவியில் பொருத்தி இருக்கிறோம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை தயார் நிலையில் வைத்து எல்இடி டிவியில் எலக்ட்ரிக் மெயின் பவர் சுவிட்சை ஆன் செய்யணும். பாருங்க, நம்ம எல்இடி டிவி இப்போ ஆன் ஆயிருச்சு. டிவி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் மோட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம எல்இடி டிவிக்கு நம்மிடம் இருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைலின் முதல் பேஜில் காஸ்ட் என வரும் பாயிண்டை விரலால் அழுத்தி டச் செய்யணும். இப்போ நம்ம மொபைலில் காஸ்ட் பேஜின் செலக்ட் டிவைஸ் பேஜ் வியூ ஓப்பன் ஆகும். இதில் 2-in-1 காஸ்ட் இன்புட் பாயிண்டை விரலால் ப்ரெஸ் செய்யணும். இப்படி வைஃபை சிக்னல் ஆப்ரேஷன் ஆகி டிவியில் கனெக்ட் ஆகிவிடும். இப்போ நம்ம மொபைலோட பேஜ் அப்படியே நம்ம எல்இடி டிவி ஸ்க்ரீனில் தெரியும். இனி நமக்கு தேவையான வீடியோக்களை மொபைல் ஃபோனிலிருந்து டிவிக்கு மாற்றிடலாம். இப்போ இங்கே Z5 ஆப்பை மொபைலில் ஆன் பண்ணினால் நமக்கு தேவையான ஃபுட்பால் மேட்ச் வீடியோ
ஸ்டார்டிங் பேஜ் தம்ப்நெயில் படம் தெரியும். இந்த தம்ப்நெயிலை பிரஸ் செய்தால் நமக்கான ஃபுட்பால் மேட்ச் வீடியோவில் ஓப்பன் ஆகும். இப்படி நம் மொபைல் ஃபோனின் வீடியோக்களை சிறிய அளவு படத்தில் இருந்து மேக்னிஃபை ஆன பெரிய வீடியோ படமாக நம்ம எல்இடி டிவியில் மிராகாஸ்ட் ஸ்கிரீனிங் முறையில் பார்த்து மகிழலாம். இந்த மிராகாஸ்ட் ஸ்கிரீனிங் ப்ராசஸின் போது நம்ம மொபைலில் இன்டர்நெட்டும் வைஃபையும் ஆனில் எப்போதும் இருக்கணும். இப்படி எல்இடி டிவியில் பொருத்தி இருக்கும் டிவி ஸ்ட்ரீமிங் டாங்கிள் டிவைஸ் மூலம் நம்ம எல்இடி டிவியானது ஸ்மார்ட் டிவியின் அந்தஸ்திற்கு அப்கிரேட் ஆகிவிட்டது. மொபைலில் பார்க்கும் சிறிய வீடியோ காட்சிகளை எல்லாம் பெரிய மேக்னிஃபைடு வீடியோ காட்சிகளாக இப்போது டிவியில் நாம் பார்த்து மகிழலாம்.